Hello everyone, welcome to MCBS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 1 ஜியோகிராபிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா தான் பார்க்க போறோம். இந்த பிக்சர் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜாக் ஃபால்ஸ் இன் கர்நாடகா. நோட்டீஸ் பிளாட்டோ அண்ட் த வாட்டர் ஃபால்ஸ். த பவர் ஆஃப் வாட்டர் ஃபால் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிசிட்டி. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர் த்ரூ ஸ்பெஷல் டர்பைன்ஸ். இந்த பிக்சர் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கர்நாடகால இருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து கர்நாடகால ஜாக் ஃபால்ஸ் அப்படிங்கிற பிக்சர் தான் இது. இது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி இந்த கர்நாடகால இருக்க ஜாக் ஃபால்ஸ் அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ்லயுமே நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. ஹைட்ரோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் ஆர் சம் கீ ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியா. ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஹவு டஸ் இந்தியாஸ் ஜியோகிராபிக்கல் டைவர்சிட்டி அஃபெக்ட் ஆர் லைஃப்ஸ். இப்ப இந்தியால இருக்கிற இந்த ஜியோகிராபிக்கல் டைவர்சிட்டி வந்து நம்மளோட லைஃப்ஸ் எப்படி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தியும் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். In 1984, Rakesh Sharma, the first Indian astronaut to go into space, spoke with the Prime Minister of India, Indira Gandhi. When she asked him, how does India look from space? He replied, Sare Sahan se acha, better than the whole world. This is the title of a well-known poem of the early 20th century. இப்போ வந்து 1984ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனட் வந்து ஸ்பேஸுக்கு வந்து போனாங்க. அந்த ஆஸ்ட்ரோனட்டோட நேம் என்ன அப்படின்னா ராகேஷ் சர்மான்னு சொல்லுவாங்க. இந்த ராகேஷ் சர்மா ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து பண்ணாங்க. அப்படி அந்த கான்வர்சேஷன் டைம்ல வந்து இந்திரா காந்தி என்ன கேட்காங்க அப்படின்னா ஹவு டஸ் இந்தியா லுக் ஃப்ரம் ஸ்பேஸ். ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ராகேஷ் சர்மா கிட்ட கேட்காங்க. உடனே ராகேஷ் சர்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா சாரே சஹான்சே அச்சா. இந்த சாரே சஹான்சே அச்சா அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பெட்டர் தென் த ஹோல் வேர்ல்டு. இந்த வேர்ல்ட்ல இருக்கிறதுலயே இந்தியா தான் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சாரே சஹான்சே அச்சா அப்படிங்கறது வந்து ஒரு போம். இந்த போம் வந்து 20th செஞ்சுரியில வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. As you go through this chapter, remember to refer periodically to the physical map. இப்ப நம்ம இந்த சாப்டருக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இந்தியாவோட மேப் வந்து எப்படி இருந்துச்சு. இதுதான் வந்து இந்தியாவோட மேப். இப்ப இந்த இந்தியாவோட மேப்போட பார்டர்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா நார்த்ல வந்து ஹிமாலயா மவுண்டைன்ஸ் இருக்கு, ஈஸ்ட்ல வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கு, சவுத்ல வந்து இந்தியன் ஓசன் இருக்கு, அதே மாதிரி வெஸ்ட்ல வந்து அரேபியன் சி இருக்கு. அப்போ இந்தியாவோட பார்டர்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஹிமாலயா மவுண்டைன்ஸ், பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓசன் அண்ட் அரேபியன் சி வந்து சொல்லுவோம். India is the 7th largest country in the world and a part of Asia, along with its neighbors Pakistan, Bangladesh, Nepal, Bhutan, Sri Lanka and Myanmar. It forms a region known as the Indian subcontinent. Subcontinent, since it is a part of continent of Asia. Often, for the purpose of discussion, we refer to 5 regions: the Great Mountain Zone, the plains of the Ganga and the Indus, desert region, the Southern Peninsula, and the islands. In this chapter, we will fly over these zones, providing you with a bird's eye view of these features and offering glimpse of what things look like in close up at some of these places. It would be difficult to go into all the details at this stage, since as you will soon see, India is a large and diverse. நமக்கு தெரியும் இந்தியா அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப பெரிய கண்ட்ரியா இருக்கும். அதே மாதிரி இந்தியாவை வந்து ஒரு டைவர்ஸ் கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இந்தியாவை டைவர்ஸ் கண்ட்ரின்னு சொல்றோம் அப்படின்னா இந்தியால வந்து எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசுவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு ஸ்டேட்லயும் ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. அதே மாதிரி இந்தியால வந்து ஒரே ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி இந்தியால வந்து எல்லா ஸ்டேட்லயுமே ஒரே மாதிரி கிளைமேட் இருக்குமானா கேட்டாலும் அதுவும் கிடையாது. அதனாலதான் நம்ம இந்தியாவை என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு டைவர்ஸ் கண்ட்ரின்னு சொல்றோம். இப்ப நம்ம கான்டினென்ட்னு எதை சொல்லுவோம், நம்ம ஏற்கனவே கிளாஸ் 6 எத்தனை கான்டினென்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கான்டினென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்தியா வந்து எந்த கான்டினென்ட்ல இருக்குன்னு பார்த்தோம். இந்தியா எந்த கான்டினென்ட்ல இருக்கு, ஏசியா அப்படிங்கிற கான்டினென்ட்ல வந்து இருக்கு. இப்ப நம்ம கான்டினென்ட்னு வந்து நம்ம ஏசியா சொல்றோம். இப்போ ஏசியால இருக்கிற சில கண்ட்ரிஸை மட்டும் எடுத்து ஒரு 5 to 6 கண்ட்ரிஸ் வந்து நம்ம எடுத்து அல்லது ஒரு 10 கண்ட்ரிஸ் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சப் கான்டினென்ட்னு சொல்லுவோம். கண்ட்ரியை சேர்த்து நம்ம சப் கான்டினென்ட்னு சொல்றோம் அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா அண்ட் மியான்மர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இந்தியன் சப் கான்டினென்ட்னு சொல்றோம்.
இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் எந்த கான்டினென்ட்ல இருக்கு அப்படின்னா ஏசியா அப்படிங்கிற கான்டினென்டோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து இந்த இந்தியன் சப்கான்டினென்ட். இப்ப இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 ரீஜன் வந்து பார்க்க போறோம். என்னென்ன ரீஜன் வந்து இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கிரேட் மவுண்டைன் சோன் பார்க்க போறோம், பிளைன்ஸ் கங்கா பிளைன்ஸ் அண்ட் இண்டஸ் பிளைன்ஸ் வந்து பார்க்க போறோம், டெசர்ட் ரீஜன் பார்க்க போறோம், சதர்ன் பெனின்சுலா அண்ட் ஐலண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போறோம். The Himalayan mountain range stands as a natural barrier north, while the Thar Desert and the Arabian Sea mark its western limits. To the south, Indian Ocean and the east, the Bay of Bengal form a natural boundary. These geographical features create a separation between India and the rest of the continent and have played a crucial role in shaping India's climate, culture and history. வந்து நேச்சுரலா பவுண்டரிஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நார்த்ல வந்து ஹிமாலயன் மவுண்டைன் இருக்கும், அதே மாதிரி வெஸ்ட்ல வந்து தார் டெசர்ட் அண்ட் அரேபியன் சி வந்து இருக்கும், அதே மாதிரி சவுத்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியன் ஓசன் இருக்கும், ஈஸ்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கும். இது எல்லாமே இந்தியாவோட நேச்சுரல் பவுண்டரின்னு சொல்லுவோம். இந்த பவுண்டரிஸ் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா இந்தியா வந்து மத்த கான்டினென்ட்ல இருந்தோ அல்லது மத்த கண்ட்ரில இருந்தோ நம்மள வந்து செப்பரேட் பண்ணும். இந்தியாவோட கிளைமேட், கல்ச்சர், ஹிஸ்டரி இது எல்லாமே எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இந்த பவுண்டரிஸை பொறுத்துதான் இருக்கும். கிளைமேட்ல வந்து முக்கியமான ரோல் வந்து எந்த பவுண்டரி பிளே பண்ணும் அப்படின்னா இந்த ஹிமாலயன் மவுண்டைன் ரேஞ்ச் தான் வந்து பிளே பண்ணுது. Let us now journey together from the Himalayas to the island in the Indian Ocean and onward to the east of India. The diverse colors on the map already give us a sense of the geographical diversity. Familiarize yourself with the legend on the map. The different colors indicate the altitudes. Spaceல இருந்து எர்த்த பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரே கலர்ல இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அது வந்து டார்க் ப்ளூல இருக்கும், லைட் ப்ளூல இருக்கும், அதே மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். இது எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா சாண்டல் கலர்ல இருக்கிறத சாண்டை ரெப்ரசென்ட் பண்ணும், அதே மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கிறது வாட்டரை ரெப்ரசென்ட் பண்ணும். The Himalayas. Look at the length of the Himalaya range on the map. It's like a massive wall. From the legend, can you guess the altitude at different points of the Himalayas? நம்ம ஹிமாலயா ரேஞ்சோட லென்த் வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மேப்ல வந்து பார்க்க போறோம். இந்த மேப் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா these are satellite image of the Himalayan range. Note that the length of the range is about 2500 km. ஹிமாலயனோட ரேஞ்ச் வந்து எந்த அளவு இருக்கு அப்படின்னா 2500 km வரைக்குமே இந்த ஹிமாலயன் மவுண்டனோட ரேஞ்ச் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. ஹிமாலயனோட ஒரு ஆல்டிடியூடுக்குமே ஒரு நேம் வந்து இருக்கும். அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ல வந்து பார்க்கலாம். The Himalayas seem to touch the sky. In fact, many of its peaks are over 8,000 meters in height and are together called the 8,000ers. This mountain range stretches across 6 countries in Asia: India, Nepal, Bhutan, China, Pakistan and Afghanistan. Can you name the highest mountain in the world? இப்ப இந்த ஹிமாலயன் மவுண்டன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கையே டச் பண்ற மாதிரி அவ்வளோ ஹைட்ல வந்து இருக்கும். அப்போ ஸ்கையே டச் பண்ணுது அப்படின்னா அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னா 8,000 meters வந்து இருக்கு. இந்த ஹிமாலயன்ல இருக்கிற ஒரு பீக்குமே ஒரு மவுண்டனோட பீக்குமே எவ்வளவு ஹைட்ல இருக்கும் அப்படின்னா 8,000 meter ஹைட்ல வந்து இருக்கும். அதனாலதான் இந்த ஹிமாலயன் மவுண்டனை நம்ம 8,000ers சொல்லுவோம். இந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்து எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் ஆகி இருக்கும் அப்படின்னா ஏசியால இருக்கிற 6 கண்ட்ரீஸ்ல வந்து இந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்து ஸ்ட்ரெச் ஆகி இருக்கு. என்னென்ன கண்ட்ரீஸ்ல வந்து இந்த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா இந்தியா, நேபாள், பூட்டான், சைனா, பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் வரைக்குமே இந்த ஹிமாலயன் மவுண்டனோட ரேஞ்ச் வந்து இருக்கு. இந்த வேர்ல்ட்ல இருக்கிறதுலயே எது வந்து நம்ம ஹையஸ்ட் மவுண்டன்னு சொல்லுவோம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் தான் நம்ம ஹையஸ்ட் மவுண்டன்னு சொல்லுவோம். இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்து எவ்வளவு மீட்டர் இருக்கும் அப்படின்னா 8,849 meters வந்து இருக்கு. In the summer, the snow on the mountains melt and feeds major rivers such as the Ganga, Indus and Brahmaputra. These rivers and their tributaries provide water for drinking, farming and industrial use, connecting with the lives of hundreds of millions of people. Hence, the Himalayas are sometimes called the water tower of Asia. The Himalayas are also important to many culture and belief system. The mountains themselves are considered sacred and temples and monasteries have been built within them. Monks and spiritual seekers from around the world
who came to pray and meditate. இப்ப இந்த மவுண்டைன் ரேஞ்ச்ல வந்து நிறைய ஸ்னோ வந்து இருக்கும். சம்மர் டைம்ஸ்ல அந்த ஸ்னோ எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகி ரிவரா வந்து ஃபார்ம் ஆகும். ரிவர்ஸ் வந்து என்னென்ன நேம்ல இருந்து இருக்கு அப்படின்னா கங்கா, இண்டஸ் அண்ட் பிரம்மபுத்திரா இந்த நேம்ல வந்து ஹிமாலயா மவுண்டெயின்ல வந்து ரிவர்ஸ் வந்து இருக்கு. இந்த ரிவர்ஸ் மட்டும் இல்லாம இதோட ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே வந்து எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரிங்கிங், ஃபார்மிங் அண்ட் இந்த எல்லா யூசஸுக்குமே இந்த ஹிமாலயா மவுண்டைன் ரேஞ்ச்ல இருந்து உருவாகிற கங்கா, இண்டஸ் அண்ட் பிரம்மபுத்திரா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் இதோட ட்ரிபியூட்டரிஸ்ல இருந்துதான் நம்ம வந்து ட்ரிங்கிங், ஃபார்மிங், இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக எடுத்துட்டு இருக்கோம். அதனால எவ்வளவு பீப்புள் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஹிமாலயன் ரேஞ்ச்ல இருந்து உருவாகிற ரிவர்னால வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. இந்த ஹிமாலயா மவுண்டன்ஸ் வந்து நம்ம சில நேரம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட்டர் டவர் ஆஃப் ஏசியாவோட வாட்டர் டவர்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஹிமாலயால ரிவர்ஸ்னால நிறைய கல்ச்சர்ஸ் அண்ட் பிலீவ் சிஸ்டமும் வந்து ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. இந்த ஹிமாலயன் மவுண்டன்ல வந்து நிறைய டெம்பிள்ஸ் அண்ட் மானஸ்ட்ரிஸ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா நிறைய மாங்ஸ், நிறைய துறவிகள், இந்த சாமியாருன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து தங்குறதுக்காக நிறைய பில்டிங்ஸுமே வந்து அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. The Bhagirathi River, a major tributary of the Ganga, originates from Kaumuk, cow's mouth in Uttarakhand. It is the edge of the Gangotri Glacier. This glacier is one of the largest in the Indian Himalayas. It is considered sacred and attracts many pilgrims. Kaumuk is also a popular trekking destination. Next time you see the Ganga, remember its journey began there. இப்ப இந்த கங்காவோட ஒரு மெயின் ட்ரிபியூட்டரி என்ன அப்படின்னா பாகிரதி ரிவர்னு சொல்லுவாங்க. இந்த பாகிரதி ரிவர் வந்து எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கிற கவுமுக் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இது ஆரிஜினேட் ஆகுது, உருவாகுது. கவுமுக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கவுஸ் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா பனிப்பாறைன்னு சொல்லுவாங்க. கவுமுக் அப்படிங்கிறது எதோட எட்ஜ்ல இருக்கு அப்படின்னா இந்த கங்கோத்ரி கிளேசியர், கங்கோத்ரி பனிப்பாறையோட எட்ஜ்ல இருந்துதான் இது வந்து உருவாகுது. இந்தியன் ஹிமாலயாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கங்கோத்ரி கிளேசியர் தான் வந்து ரொம்ப பெரிய கிளேசியர்னு சொல்லுவாங்க. இந்த கங்கோத்ரி கிளேசியரை வந்து ரொம்ப புனிதமா மதிச்சு நிறைய பில்கிரிம்ஸ், நிறைய யாத்திரிகர்கள், நிறைய சாமியார்கள் சொல்லுவோம்ல, அவங்க எல்லாருமே இதை வந்து ஒரு புனிதமா மதிச்சு இதை வந்து ஒரு கடவுளாவே வணங்கிட்டு வராங்க. அதே மாதிரி கவுமுக் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெக்கிங் டெஸ்டினேஷனாவும் இருக்கு. ட்ரெக்கிங் அப்படின்னா மலை ஏறுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலை ஏறுறதுக்கு இந்த கவுமுக் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் டெஸ்டினேஷன் சொல்லலாம். ஹவு த ஹிமாலயாஸ் வேர் ஃபார்ம்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிமாலயா வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வந்து பார்க்க போறோம். இந்தியாவோட மேப் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த மேப் வந்து இப்படியே தான் ஆரம்பத்துல இருந்தே இருந்துதான் கேட்டா கிடையாது. இந்தியாவோட மேப் வந்து 10 மில்லியன்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது. இது 38 மில்லியன்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது. அதே இது 55 மில்லியன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தது. இது 71 மில்லியன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட லேண்ட்மாஸ் வந்து இப்படிதான் இருந்தது. இப்ப இருக்கிற 71 மில்லியன்ஸ்க்கு முன்னாடி இருந்த இந்தியாவோட லேண்ட்மாஸும் இப்ப இருக்கிற லேண்ட்மாஸும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன் இந்த மாதிரி இந்தியாவோட மேப், இந்தியாவோட பவுண்டரிஸ்ல வந்து இந்த சேஞ்சஸ் வந்து இருந்தது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். லாங் டைம் ago India was part of a much bigger landmass called Gondwana, where its neighbor was Africa. At some point, it broke away and slowly started moving north. About 50 million years ago, it reached the landmass of Eurasia and collided with it. As India pushed against Eurasia, the land between them crumpled and rose up. Now, just like how a carpet wrinkles when you push it. That's how the mighty Himalayan mountains were formed. இந்தியா வந்து ரொம்ப டைமுக்கு முன்னாடி வந்து எங்க இருந்தது அப்படின்னா கோண்ட்வானா அப்படிங்கிற பிளேஸ்ல தான் வந்து இந்தியாவோட லேண்ட்மாஸ் வந்து இருந்தது. நெய்பர் கண்ட்ரி என்னவா இருந்தது அப்படின்னா ஆப்பிரிக்காவா இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து புரோக் ஆகி அது வந்து உடஞ்சு கொஞ்சமா நார்த்ல வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது. எப்ப அப்படின்னா 50 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. இந்த 50 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து லேண்ட்மாஸ் வந்து யுரேசியா பக்கத்துல வந்துச்சு. அப்படி யுரேசியா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன ஆச்சு அப்படின்னா யுரேசியாவும் இந்தியாவும் வந்து ஒன்னோட ஒண்ணு மோதிட்டே இருந்தது. அது ஒண்ணு மோதிட்டு இருக்கும் போது சில இடத்துல லேண்ட் வந்து சுருங்கிட்டே இருந்துச்சு, சில இடத்துல லேண்ட் வந்து உயரமாயிட்டே இருந்தது. இது வந்து நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு கார்பெட் வந்து நம்ம விரிக்கிறோம் அப்படின்னா அந்த கார்பெட் வந்து சில இடத்துல எப்படி இருக்கும், சுருங்கி இருக்கும், சில இடத்துல உயரமா இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த யுரேசியா அண்ட் இந்தியாவோட லேண்ட் இது எல்லாமே மோதும் போது உருவான மவுண்டைன் தான் இந்த ஹிமாலயன் மவுண்டைன்.
Amazingly, India is still pushing into Asia today, very slowly, about 5 centimeters each year, which is much slower than the rate at which is your hair grows. This means the Himalayas are still growing taller, just a tiny bit each year, not 5 millimeters, but over a millennium, that adds up to 5 meters. இன்னமும் ஆச்சரியப்பட விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இப்பவும் ஆசியாவுக்குள்ள என்ன செஞ்சுட்டு தான் இருக்கு, புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு இயர்ஸும் வந்து இந்த மவுண்டெயின்ஸ் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து ஒரு வருஷமும் வந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவரோட முடி எவ்வளவு க்ரோ ஆகுதோ அதை விட கம்மியா தான் இது வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஹிமாலயன் மவுண்டெயின் இப்போ இந்த ஹைட்டோட நிக்கிறது இல்ல, இது இன்னமும் இன்னமும் இது வந்து ஹைட்டா க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா எப்படி ஹைட் ஆகுது, ரொம்ப டைனி பிட், குட்டி குட்டியா வந்து அது வந்து க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. அளவுக்கு அப்படின்னா ஒரு 5 மில்லிமீட்டர் வந்து இந்த மவுண்டெயின் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆகும், மில்லேனியம்ஸ் இயர்ஸ் வந்து ஆகும். இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா, ஃபோல்டட் லேயர் ஆஃப் ஹிமாலயன் ராக் வந்து சுருங்கி ஹைட் ஆகி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. எப்படி வந்து ஒரு கார்பெட் நம்ம வந்து விரிக்கும் போது அது வந்து சுருங்கி உயர்ந்து இருக்குமோ, அது வந்து ஹிமாலயன் மவுண்டெயினும் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. கரெக்டா அதே மாதிரி ஃபோல்ட் ஆகி இருக்குதா. Himalaya is a combination of two Sanskrit words, Hima meaning snow and Alya meaning abode or dwelling. Thus abode of snow. Himalaya அப்படிங்கிற வேர்டு எந்த லாங்குவேஜ்ல வந்தது அப்படின்னா சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற லாங்குவேஜ்ல இருந்து வந்தது. சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற லாங்குவேஜ்லயுமே 2 வேர்டு ஒன்னா சேர்த்துதான் வந்து இந்த ஹிமாலயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 2 வேர்டு என்ன அப்படின்னா ஹிமா அண்ட் ஆலியா. ஹிமா அப்படின்னா என்ன மீனிங்னா ஸ்னோ, ஆலியா அப்படின்னா அபார்ட் ஆர் டுவெல்லிங். அபார்ட்னா என்னன்னா வசிக்கிற இடம், அங்க வந்து வாழ்ற இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அபார்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னா பனியின் உறைவிடம்னு சொல்லுவாங்க. The Himalayas are broadly categorized into 3 main ranges. Himalayan mountain வந்து நம்ம எத்தனை ரேஞ்ச்ல வந்து கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா 3 மெயின் ரேஞ்ச்ல வந்து கேட்டகரைஸ் பண்றோம். அந்த 3 மெயின் ரேஞ்சோட நேம் என்ன அப்படின்னா ஹிமாத்ரி, ஹிமாச்சல், வாலிக். The Himatri, the Greater Himalayas are the highest and most rugged part of the range, home to towering peaks like Mount Everest and Kanchenjunga. This region remains snow-covered throughout the year. Life here is tough and there are not many human settlements. இப்ப இந்த ஹிமாத்ரி அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹிமாத்ரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹையஸ்டா, ரொம்ப ரக்குடா, ரொம்ப கரடு முரடா இருக்கும், ஸ்மூத்தா இல்லாம கரடு முரடா இருக்கும்னு சொல்லுவோம்ல, அது அந்த மாதிரி தான் இந்த ஹிமாத்ரியோட மவுண்டெயின்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஹிமாத்ரி அப்படிங்கிற ரேஞ்ச்ல வந்து 2 மவுண்டெயின் பீக்ஸ் வந்து இருக்கு. அந்த மவுண்டெயின் பீக்ஸ் என்ன அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் அண்ட் கஞ்சன்ஜங்கா. இந்த மவுண்ட் எவரெஸ்ட் தான் வந்து வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் மவுண்டெயின் பீக்னு சொல்லுவோம். இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்து எவ்வளவு மீட்டர்ஸ் ஹைட் வந்து இருக்கும் அப்படின்னா 8,849 மீட்டர்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஹிமாத்ரி அப்படிங்கிற இந்த மவுண்டெயின் ரேஞ்ச் வந்து எப்போதுமே ஒரு இயர் ஃபுல்லாவே ஸ்னோவால கவர் ஆகி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்னோவால கவர் ஆகி இருக்கிறதுனால ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இங்க வந்து நிறைய கிடையாது. மக்கள் வந்து இங்க வந்து பீப்புள் வந்து இங்க வாழ்றதுக்கான கன்வீனியன்ட் பிளேஸா வந்து இது இருக்காது. The Himachal, the lower Himalayas, lie south of the greater Himalayas and have more moderate climate, allowing rich biodiversity and human habitation. Popular hill stations such as Nainital, Uttarakhand, Darjeeling, West Bengal, Simla, Himachal Pradesh and Mussoorie, Uttarakhand are located in this region. இப்போ ஹிமாச்சல் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லோயர் ஹிமாலயாஸ்னு சொல்லுவோம். அப்படிங்கிறது வந்து ஹிமாலயாவோட சவுத் சைட்ல வந்து இருக்கும். இதோட கிளைமேட் எப்போதுமே வந்து மாடரேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹிமாத்ரில வந்து பீப்புள் வந்து வாழவே முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஆனா இந்த ஹிமாச்சல்ல வந்து ஹியூமன் வந்து வாழ முடியும். ஹியூமனுக்கு ஏத்த மாதிரி கிளைமேட் தான் வந்து இங்க இருக்கும். இந்த ஹிமாச்சல் அப்படிங்கறதுல வந்து நிறைய ஹில் ஸ்டேஷன் வந்து இருக்கு. என்னென்ன ஹில் ஸ்டேஷன் இந்த ஹிமாச்சல்ல இருக்கு அப்படின்னா நைனிடால், உத்தரகாண்ட்ல இருக்கிற நைனிடால் வந்து இங்க ஹிமாச்சல்ல தான் இருக்கு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற டார்ஜிலிங், ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற சிம்லா, உத்தரகாண்ட்ல இருக்கிற முசோரி, இது எல்லாமே எந்த மவுண்டெயின் ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் அப்படிங்கிற மவுண்டெயின் ரேஞ்ச்ல வந்து இருக்கு. The Sivalik Hills, the outer Himalayas,
form the outermost and innermost range, consisting of rolling hills and dense forest. These foothills are rich in wildlife, serving as a transition zone between the Himalayas and the Gangetic Plains, also called the Northern Plains. இந்த சிவாலிக் அப்படிங்கிறது ஹிமாலயாவோட எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்னா ஹிமாலயாவோட அவுட்டர் பார்ட்ல வந்து இருக்கு. இந்த சிவாலிக்ல வந்து நிறைய ரோலிங் ஹில்ஸ், நிறைய உருளும் மலைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப அடர்ந்து வெளிச்சமே உள்ள வராத அளவுக்கு கிரீனரியா இருக்கும்ல, அதுதான் நம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இந்த டென்ஸ் ஃபாரஸ்டும் எங்க இருக்கு அப்படின்னா சிவாலிக் ஹில்ஸ்ல வந்து இருக்கு. மாதிரி இந்த சிவாலிக்கோட ஃபுட் ஹில்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ் வந்து இந்த சிவாலிக் ஹில்ஸ்ல தான் இருக்கும். ஹிமாலயாக்கும் கங்கட்டிக் பிளெயின்ஸுக்கும் இடையில இந்த சிவாலிக் ஹில்ஸ் தான் வந்து ஒரு டிரான்சிஷன் சோனா வந்து இருக்கு. அதனாலதான் இந்த சிவாலிக் ஹில்ஸ் வந்து நம்ம நதர்ன் பிளெயின்ஸ்னு சொல்லுவோம். கத்குனி ஹவுஸ், ஹிமாச்சல் பிரதேஷ். இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ட்ரெடிஷனல் ஹவுஸ்னு வந்து சொல்லலாம். The traditional house construction method in the western Himalaya region is known as Kathkuni or Tajitwari style of houses. A combination of locally available stone and wood is used, which is not only keeps the house warm but also resist damage in the event of mild earthquakes. ரீஜன்ல இருக்கிற ட்ரெடிஷனலா பில்ட் பண்ற ஹவுஸ் எல்லாமே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கத்குனி ஆறு தாஜித்வாரின்னு சொல்லுவோம். ஏன் இந்த மாதிரி அவங்க வந்து பில்ட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து அவங்க பக்கத்துல என்னென்ன திங்ஸ் வந்து கிடைக்குமோ அந்த திங்ஸ் எல்லாமே வச்சு அவங்க வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு இன்னொரு ரீசனுக்காகவும் அவங்க இந்த மாதிரி ஹவுஸ் தான் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா மைல்டு எர்த்குவேக், இங்க வந்து அடிக்கடி மைல்டா எர்த்குவேக் வந்து வரும். அந்த எர்த்குவேக்ல இருந்தும் அவங்க வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரிதான் ட்ரெடிஷனலா அவங்க ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு வராங்க. The Great Himalayan National Park in Himachal Pradesh has a wild diversity of flora and fauna. The park has been declared a World Heritage Site by UNESCO. The biodiversity of the park is being preserved by the government as well as the village communities that live inside the park. ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்க இந்த கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க்ல வந்து நிறைய டைவர்சிட்டி வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரானா என்ன, பிளான்ஸ், நிறைய டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபவுனா, நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸும் வந்து இந்த பார்க்ல வந்து இருக்கும். இந்த பார்க் வந்து யுனெஸ்கோ அப்படிங்கிறவங்க வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இந்த பார்க்ல வந்து நிறைய பயோடைவர்சிட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த பார்க்க வந்து யாரு பிரிவென்ட் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் பிரிவென்ட் பண்ணுது. அவங்க கூட அந்த வில்லேஜ்ல இருக்க கம்யூனிட்டிஸ், அந்த வில்லேஜ்ல இருக்க பீப்புளுமே வந்து ஹெல்ப் பண்ணி இந்த பார்க்க வந்து பிரிவென்ட் பண்ணிட்டே வராங்க. கொடுத்திருக்க பிக்சர்ஸ் எல்லாமே இந்த கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க்ல இருந்து கேப்சர் பண்ண பிக்சர்ஸ் தான். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.